الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يذهب الصالحون الأول فالأول وتبقى حثالة كحثالة السعير أو التمر لا يباليهم الله بالا أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ் அன்புடையதுமாகி அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலாத்திலும் கருணையும் சலாத்தின் மீதேயும் எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். ஏரான் அல்லாஹின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, உன்னதமான ரமதானுடைய காலத்தை கழித்து அதற்கு பின்னால் பெருநாளையும் கொண்டாடி அதற்கு பின்னால் உள்ள ஒரு ஜும்மாவை கழித்து இரண்டாவது ஜும்மாவில் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ரமதானும் பெருநாள் என்று சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தந்தது. ரமதானும் பெருநாளும் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு பாடத்தையும் சிக்மத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தந்திருக்கிறது. அது என்ன பாடம்? அது என்ன பாடம்? சகோதரர்களே, ரமலான்ல நோம்பு நோக்கு இரா வணக்கங்கள் ஈடுபட்டு குரான தொடாதவரும் குரான தொட்டு குடும்ப உறவுகளோட சேர்ந்து நடந்து சதகாக்களை கொடுத்து தான தர்மம் செஞ்சு பாவம் செஞ்சதுக்காக வேண்டி அழுந்து அழுந்து தௌபா செஞ்சு எப்பையும் கல்பால தண்ணீர் வடித்து அவர் அழுந்த காட்சிய ரமதான்ல பார்த்தோம். 29 நோம்புக்கு பின்னால பிறையை கண்டு அதற்கு பின்னால் பெருநாளுடைய நாள், அந்த நாள் யௌமஸ் சுரூர், அந்த நாள் யௌமுல் அக்லி வஷ்ஷுர்ப், அது குடிக்கும் நாள், சாப்பிடும் நாள், சந்தோஷத்துடைய நாள். அந்த நாள்ல நோம்பு நோக்கிறது ஹராம் என்பதாக இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாளை ஒரு நாளாக கொண்டாடி இந்த ரமதானும் பெருநாளும் என்ன சொல்லுது தெரியுமா சகோதரர்களே? யாருடைய வாழ்க்கை முழுக்க ரமதான போல இருக்குமோ, யார் வாழ்க்கை முழுக்க ரமதான போல கழிப்பாரோ, குர்ஆனோட திலாவத்தோட திக்ரோட தண்ணீரோட தௌபாவோட குடும்ப உறவுகளோட சேர்ந்து இமாம் ஜமாத்தோட தொழுகைகளை தப்பாம செஞ்ச பாவங்களுக்கு உடனே தௌபா செஞ்சு ஹராத்தின் பக்கம் இருக்கு போக மாட்டேன், ஹலாலான தொழில்தான் செய்வேன், மற்றவர்களை ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இப்படியான ஒரு பாடத்தை ரமதான் கற்றுத் தந்தது. இத போல முழு வாழ்க்கையும் எப்ப ரமதானாக இருக்குமோ, ரமதான போல உலகத்துல வாழ்றாரு, உலகத்துல ரமதானுடைய காலத்துல போல இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் அப்படி கழிக்கிறார் என்றால் கடைசியா 29 நாளைக்கு போற பெருநாள் எவ்வளவு சந்தோஷமான நாள். குடும்பத்தோட புதிய ஆடைகள் அணிந்து இருக்கக்கூடியதை நல்லதா அணிந்து சந்தோஷமாக இருக்கிறத போல யாருடைய வாழ்க்கை முழுக்க ரமதான போல இருக்குமோ அவருடைய மௌத்து பெருநாள போல இருக்கும் என்பதாக உலமாக இருக்கிறார். அவருடைய மௌத்து பெருநாள போல இருக்கும். அவர் மௌத்தா போற நாள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில இஸ்திகாமத் இருக்கிறது. அவர் ரமதானியாக இருக்கல, ரப்பானியாக இருந்தார்.
அல்லாஹ்வுடையவராக இருந்தார். அதனால் அவர் மௌத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த மௌத்துடைய கட்டத்துல மட்டும் சில மலக்குமார்கள் நியமிக்கின்றார். அந்த மலக்குமார்கள் எல்லாம் கிட்டே போக மாட்டான். அவன் சொல்லுவாங்க, இப்படியான உங்களே போல சீதைகள்கிட்ட தான் எங்களை எல்லாம் அனுப்புவான், அந்த சீதைகள்கிட்ட தான் எங்களை எல்லாம் அனுப்புவான். அலைஹிமுல் மலாயிகா, அந்த மலக்குமார்கள் இறங்கி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள், நீங்க பாக்கியசாலி. யார்கிட்ட உயிர் எடுப்பாரோ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நீங்க ஒரு பாக்கியசாலியான ஒரு மனிதர், நாங்க எல்லாத்துக்கிட்டையும் போறது இல்ல, நாங்க உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், உலகத்துல உங்களோட தான் இருந்தோம், உலகத்துல உங்களோட தான் இருந்தோம், உங்களுக்கு விலங்கல்ல, நாங்க உங்களோட இருந்தது விலங்கல்ல, இப்ப நீங்க உங்களோட ரூ எடுத்து நாங்க அனுப்ப மாட்டோம், உங்களோட நாங்க வருவோம், உங்களோட நாங்க வருவோம். ஏன் தெரியுமா, அவருடைய வாழ்க்கையில பயம் இருந்துச்சு, அச்சம் இருந்துச்சு, தொழுகிற பேர்களாக இருந்தார், திக்குள்ள பேர்களாக இருந்தார், வாழ்க்கையில ஹராம் ஹலால்ல மிச்ச கவனமாக இருந்தார். இப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, ஆகிரத்திலையும் உங்களோட தான் நாங்க இருப்போம், உங்களோட வருவோம், உங்களை நான் கூட்டி செல்வோம். யாரிடத்துல தெரியுமா, அந்த இரக்கமுள்ள ரஹ்மானாகிய அல்லாஹ்விடத்துல கூட்டி போவோம், அவன் உங்களுக்கு விருந்தோம்பல் செய்வான் என்று சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவான். சகோதரர்களே, இதுதான் ரமதானும் பெருநாளும் நிகழ்ச்சி படித்து தந்த உன்னதமான ஒரு பாடமாக. சகோதரர்களே, ரமதான்ல அல்லாஹ்ட ரஹ்மத்தை கேட்டோம், மக்ஃபிரத்தை கேட்டோம், பாவ மன்னிப்பை கேட்டோம், இதுக்கும் நரகத்திலே விடுதலை கேட்டோம். இந்த அமல்கள் நல்லா கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எப்பொழுதுமே இந்த மூணையும் காத்துக்கு சில அமலை வச்சிருக்கான். எப்பயுமே இவருக்கு மன்னிப்பு கிடைக்கும், இந்த அமலை செஞ்சா எப்பயுமே இவருக்கு நரக விடுதலை கிடைக்கும், எப்பயுமே ரஹ்மத் கிடைக்கும், எப்பயுமே இவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி வாழ்க்கையில மனிதனுக்கு எல்லாம் சில அமல்களை கொடுத்திருக்கான். அதுல மிக முக்கியமான ஒரு அமல் இருக்குது. அந்த அமல் எப்பயும் யாருக்கும் செய்யலாம், அந்த அமல் சாதாரண ஒரு பொதுமகனுக்கும் செய்யலாம், அந்த அமல் பெரிய முதலாளிக்கும் செய்யலாம், அந்த அமல் பெரிய தனவந்தருக்கும் செய்யலாம், அந்த அமல் ஏழைக்கும் செய்யலாம். கஷ்டமான ஒரு அமல் அல்ல, ஒரு லேசான அமல் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால பெரிய சம்பாதிச்சிருவார். அந்த அமல் ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த அமல் எப்படிப்பட்ட அமல் தெரியுமா, அது மலையை விடவும், அது இரும்பை விடவும், அது காற்றை விடவும், அது நெருப்பை விடவும், அது மிக கனமான ஒரு பாரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமல் தான் சதக்கா என்று சொன்னார். சதக்காவை லேசா யாரும் நினைக்கிறவான், சதக்கா ஏழைக்கும் கொடுக்கலாம். நினைக்கவானம் எனக்கு யாரும் தரணும் என்று, நாங்க யாரும் கொடுக்கணும் என்றதை பார்க்கிறோம். எனக்கு இவர் தரணும் அவர் தரணும் இல்ல இல்ல, நான் 3 வேளை சாப்பிட்டேனா, எனக்கு கீழே 2 வேளை சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, எனக்கு கீழே 1 வேளை மட்டும் சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, கடனோட வாழ்க்கையை கழிக்கிறாங்க, என்னால என்ன செய்யலாம்? அதுதான் சதக்கா. சதக்கா லேசான அமல் அல்ல. யார் கண்ட கையால சதக்கா கொடுக்கிறாங்களோ அல்லாஹ் அவருக்கு கெட்ட மரணத்தை தடுத்துடுவான். நல்ல மௌத்து வரும். கேள்விப்பட்டதுதான், சுஜூத்ல மௌத்தா பேசியிருக்கிறார், மஸ்ஜித்ல மௌத்தா பேசியிருக்கிறார், கபாவில மௌத்தா பேசியிருக்கிறார், நபியுடைய ரவ்வா ஷரீஃப்ல மௌத்தா பேசியிருக்கிறார், அங்க ஜன்னத்தில் வக்கீல மௌத்தா பேசியிருக்கிறார். எப்படியப்பா இவருக்கு நல்ல மௌத்து வந்து உலமாக்கள் சொல்றதை கேட்டிருக்கிறோம். மையத்து வீட்டுல இருந்து கொண்டு சொல்றாங்க, இவரது சதக்கா தான் இந்த மௌத்த பண்ணது. அவரது சதக்கா இருக்குதே, அவர் கொடுத்த சதக்கா யாருக்கும் தெரியாது. அவருக்கு கொடுத்த சதக்கா அவருக்கு எப்படிப்பட்ட நன்மையை கொண்டு சேர்த்துட்டா அவருடைய மௌத்த நல்லதாக. சாதாரண விடயம். ஒரு சஹாபி, அவருக்கு காலையிலாது, வீட்டுக்கு வாசல்ல யாசகம் கேட்டுவார் நேரத்துல உன்னத்தர் சொல்றாரு, அவருக்கு காலையிலாதானே நான் கேட்டு அந்த சதக்கா கொடுக்கிறது தாங்க. இல்ல இல்ல நபியவங்க சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், சதக்கா இருக்கிறே, யார் கண்ட கையால மறைமுகமாக சதக்கா செய்யறாங்களோ, இஹ்லாஸோட சதக்கா செய்யறாங்களோ அவருக்கு கெட்ட மௌத்த தடுக்கணும் என்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால நான் நொண்டிக் கொண்டு போய் சதக்கா கொடுக்கிறேன் சொல்றாங்க. சகோதரர்களே, தான தர்மம் இருக்கிறே, இது சாதாரண அமல் அல்ல. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். தாவும் அல்லாஹும் சதக்கா. உங்களோட வீட்டுல நோயாளி இருக்கிறாரா, மிச்சம் கஷ்டப்படுறாரா,
அவருடைய கையால சதக்கா ஏற்பாடு செய்வார். எப்படி சதக்கா கொடுக்கணும் தெரியுமா? தேவையுள்ள மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏதாவது அன்றாடம் வயிறு கிடைக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா, கடனை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு நடக்குமா, கடனுக்கு டேட் கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஏற்பாடு நடக்குமா என்று தடமாறி கொண்டிருக்கிற கல்வி உடஞ்சிருக்கக்கூடிய அவருக்கு தேவை இருக்குது. சக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, மிகப்பெரிய முஹத்திஸ் எழுதுறாங்க, யார்கிட்ட கல்வி உடைஞ்சி வருத்தத்தோட கடனாளியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவரை அல்லாஹ் எவ்வளவு பொறுமதியானவர் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விடவும் அந்த உள்ளம் நுடங்கி இருக்கிறாரே அவர் அல்லாஹ் கிட்ட மிக பொறுமதியானவர். அவருக்கு சதக்கா கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுப்பான். அந்த கூட்டம் யார் தெரியுமா? அவருக்கு சதக்கா கொடுக்கறதுக்கென்றே அல்லாஹ் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுப்பான். இவருக்கு நீங்க தான் சதக்கா கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் சதக்கா கொடுக்கிறாரே தேர்ந்தெடுப்பான். சாதாரண விடயம் அல்ல. இன்னைக்கு எத்தனை மக்கள் பசியோட வாழ்றாங்க, எவ்வளவு கஷ்டத்தோட இருக்கிறாங்க. அன்றாடம் வீட்டுக்கு கூலி கட்டி துளையலாது, ஒரு நாள் தப்புக்கு அடுத்த நாள் கடனோட இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க சகோதரர்களே? அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற பணம் அது எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உங்கள் ஒருவருக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னால நாங்க தந்ததில் இருக்கிறவர்கள் நோயாளியில செய்யாத எடுத்து கொடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இஹ்லாஸோட மன தூய்மையோட இவரை கொடுக்கிற சதக்கா அல்லாஹ்ட நம்பிக்கையோட கொடுத்தா அல்லாஹ் எத்தனை வருஷம் நோயோட இருந்தாலும் நோயை நீக்குவான். இது ஹதீஸ். 7 வருஷம் தன்னுடைய காலால நடந்து கொள்ளேதான் உயிர் போற அளவுக்கு வருஷம். இவர் சொல்றாரு, நான் எல்லா வைத்தியரையும் பார்த்துட்டேன், டாக்டர் எல்லாத்தையும் சந்திச்சுட்டேன், எனக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளையில்லாத நிலைமை, எல்லா வைத்தியரையும் சந்திச்சுட்டேன் என்று சொல்லி அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாரு, இப்படிதான் நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன், எனக்கு உயிர் போற அளவுக்கு வருத்தம், ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்க என்று சொன்ன சொன்னாரு. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவை உள்ளவங்க இருப்பாங்க, கஷ்டத்தோடு இருப்பாங்க, உங்களோட சதக்காவை அவங்களுக்கு கொண்டு எடுத்து கொடுங்க. இவர் சொல்றாரு, 7 வருஷம் வருத்தப்பட்டு எல்லாம் டாக்டரை பார்த்துட்டேன், 7வது வருஷம் கொஞ்சம் தேடி பார்த்தேன், எங்க ஏரியால சில குடும்பத்துல தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க, தண்ணி எடுக்க எவ்வளவு தூரம் போறாங்க. அந்த குடும்பத்தை தேடி நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு தண்ணியுடைய ஏற்பாடு செஞ்சேன். தண்ணியுடைய ஏற்பாடு செஞ்சு அந்த குடும்பம் தண்ணி எப்ப குடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அல்லாஹ் எனக்கு 7 நாள்ல சொத்தை தந்தான். 7 வருஷம் கஷ்டப்பட்டேன், 7 நாள் தான் எனக்கு சொத்தை தந்தான். அதற்காக சாதாரணமா நினைக்குவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, நான் ஏண்ட டேலண்டால சம்பாதிக்கிறேன், அது ஏண்ட அறிவு, ஏண்ட ஆற்றல், ஏண்ட டேலண்ட், நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சில மக்கள் சொல்றாங்க, பாருங்களேன் ஒரு மடத்தனமான வேலை செய்யறாரு, சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கிறாரு, சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கிறாரு. சதக்காவை லேசாக நினைச்சிருவானும், சதக்காவை லேசா இடம் போட்டுடுவானும். ஆரோனும் சொன்ன வார்த்தை தெரியுமா? என்னமா தீட்டுவலா நின்று ஏண்ட அறிவு, ஏண்ட டேலண்டால சம்பாதிச்சத நான் யாருக்கு கொடுக்கலும், நான் சக்காக்கு கொடுக்க மாட்டேன், நான் சதக்கா கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன காரணம் என்ன நடந்து தெரியுமா? நாங்க அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய சொத்து செல்வங்களையும் பூமியில துணிவாங்க செஞ்சிருந்தோம். இன்னும் துணிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். லேசாக நினைக்கக்கூடாது. சதக்கா குறையிற மாதிரி இருக்கும், குறையாது. இதுல அபூ தர்தா ரலியல்லாஹு பார்த்தாங்க, சில மக்கள் சதக்கா கொடுக்காம தடுத்து இல்ல யாருக்கும் கொடுக்க கூடாது, ஏதோ சந்ததிக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த காட்சி அபூ தர்தா ரலியல்லாஹு பார்த்தாங்க. கொத்துபால 2 வார்த்தை தான் பேசினாங்க. கொத்துபால மிம்பருக்கு மேலேறி 2 வார்த்தை சொன்னாங்க. மாலி அராக்கும் தஜ்மஊன மாலா தக்குலூன் வதபுனூன மாலா தக்குலூன். 2 வார்த்தை கல்பட்டு சொன்னாங்க, உங்களை நான் பார்க்கிறேன், நீங்க சாப்பிடாததை சேமிக்கிறீங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாத்தையும் திடீரென்று வச்சுட்டு மௌத்தா போக வேண்டிய நிலைமை வரும். உங்களோட பேங்க் பேலன்ஸ இருக்கும், நீங்க நல்லா சேர்த்திருப்பீங்க. ஆனா சொன்னாங்க தஜ்மஊன மாலா தக்குலூன், பாப்பா நல்லா இருந்தார், திடீரென்று மௌத்தா போறார். எவ்வளவு சொத்து செல்வத்தை சேர்த்திருக்கிறார்,
நீங்க சாப்பிடாதது சேமிக்கிறீங்க என்ற வார்த்தை கல்வ. இரண்டாவது சொன்னாங்க உங்களுக்கு ஒரு வீடு அல்ல, 2 வீடு 3 வீடு 4 வீடு, கொழும்புல ஒரு வீடு, இன்னொரு பக்கத்துல இன்னொரு வீடு, இன்னொரு நாட்டுல இன்னொரு வீடு. சொன்னாங்க என்ன தெரியுமா, நீங்க வசிக்க மாட்டீங்க ஆனா கெட்டி கொண்டிருக்கீங்க. நீங்க பல வீடுகளை கெட்டுவீங்க ஆனா அந்த வீட்டுல வசிக்க மாட்டீங்க சொன்னாங்க. இது அந்த மக்கள்கிட்ட கல்வ சொத்துச்சு. உண்மைதானே, எனக்கு முன்னால் எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, 3 வீடு இருந்துச்சு, திடீர்னு மோட்டா போயிட்டாரு. எவ்வளவு பெரிய பிஸ்னா தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله وخيرا لهم. நீங்க நினைக்கிறீங்களா கைரண்டு சேர்த்து சேர்த்து ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது, மிஸ்கீன்கள் வரக்கூடாது, எந்த வாசலுக்கும் வரக்கூடாது, நான் யாருக்கும் கொடுக்க கூடாது, இது ஏழு சந்ததிக்கு என்று நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா கைரண்டு? இல்ல இல்ல, மௌத்தோட அது ஷர்ராக மாறிவிடும், அது ஃபித்னாவாக மாறிவிடும், அது பெரிய குழப்பமாக மாறிவிடும். பிள்ளைகள் சண்டை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. சகோதரர்களே, நீங்க கொடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் கேளுங்க, உள்ளத்தால கேளுங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ். ஒரு நாளும் சதகா உங்களுக்கு குறைவு உண்டாக்க மாட்டாது. நீங்க நினைச்சீங்க 12 லட்சம் இருந்துச்சு, 2 லட்சம் உதாரணமாக சதக்கா கொடுத்தீங்க, நீங்க நினைச்சீங்க இந்த பொருள் எடுத்து குறைஞ்சு கொண்டு போகுது, நான் கொடுத்தது குறையுதேன்னு நினைச்சீங்க. அது ஒரு நாள் குறைவு உண்டாக்கல. இது ஈமான் பார்வையோட பாருங்க, உங்களோட அகப்பார்வையோட பாருங்க, இல்முல் யகீனோட பாருங்க. நீங்க கொடுத்த சதக்கா குறையல்ல. உலமாக்கள் சரகல் எழுதுறாங்க, உங்களுக்கு பெரிய ஒரு நோய் வர இருந்துச்சு, உங்களோட அன்பு மனைவிக்கு பெரிய நோய் வர இருந்துச்சு, உங்களோட பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு நோய் ஆபத்துண்டாக இருந்துச்சு, நீங்க அதுக்கு பல கோடி செலவழிக்க இருந்தீங்க. ஆனா நீங்க கொடுத்த சதக்கா இருக்குதே, நீங்க கல்பால் அல்லாவுக்காக ஒரு குடும்பத்துடைய பத்திய தீர்ப்புக்காக வேண்டி நீங்க கொடுத்த சதக்கா இருக்குதே, உங்களுக்கு வர இந்த எல்லா முசீபத்தை நீக்கி விடுங்க. சாதாரண விடயம் அல்ல, சாதாரண விடயம் அல்ல. சதக்கா இவ்வளவு பெரிய பலாய் முசீபத்துகளை நீக்கக்கூடியது. ரப்புல் பலா முசீபத்தை கஞ்சத்தனம் உள்ளவங்களை அல்லா பாதுகாக்கணும். அவங்க அல்லா கிட்ட துஆ கேளுங்க. யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றாங்களோ அவங்க வெற்றியாளர்கள். யாரும் கொடுக்கறத தடுக்கிறவாங்க. இவங்களுக்கா கொடுக்குறீங்க, இவங்களுக்கு தானே நிறைய பேர் கொடுக்குறாங்க. இந்த மஸ்ஜிதுக்கா கொடுக்குறீங்க, இந்த மஸ்ஜிதுக்கு தானே நிறைய ஏற்பாடுகள் நடக்குது, இங்கேயா கொடுக்குறீங்க? சகோதரர்களே, நீங்க நோம்பாளி ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்களே, நோம்பாளி ஒருத்தருக்கு அவர் நோம்பு திறக்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. எல்லாம் 3 நன்மைகள் உங்களுக்கு தருவாங்க. ஒன்று, உங்களோட பாவங்கள்லாம் மன்னிச்சு, அவங்க நோம்பு திறக்கிற நேரத்துல உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு வந்த. 2வது, நரகத்துடைய விடுதலை, நரகத்துடைய விடுதலை. 3வது, அல்லாஹ்வுத்தாலா அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிடுவான். அது மட்டுமல்ல, உலமாக்கள் இருக்கிறாங்க, அவருடைய முழு நன்மையையும் அவர் நோம்பு பிடித்த முழு நன்மையும் அல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சதக்கா கேட்டாங்க, ஏதாவது தாங்க 3 ஈச்சப்பழம் தானே இருக்கு. அந்த தாய் 3 ஈச்சப்பழமும் கொடுக்கப்பட்டது. அந்த தாய் 2 ஈச்சப்பழத்தை 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தா, அந்த 2 பெண் பிள்ளைகளும் சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு ஈச்சப்பழம் இருக்குது, அந்த தாய் சாப்பிடாம வச்சிருக்கிறான். 2 பிள்ளையும் அவசரமா அந்த ஈச்சப்பழத்தை சாப்பிட்டுட்டு தாயே கேட்கிற நேரத்துல அந்த தாய்க்கு சாப்பிடணும். ஆனா அந்த தாய் சாப்பிடல. அந்த தாய் அந்த ஒரு ஈச்சப்பழத்தையும் அப்படியே பிச்சு அந்த 2 பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொன்னாங்க. யார் சொல்லலாம், ஒரு பெண் யாசகம் கேட்டு வந்து அவை சாப்பிடாம அந்த ஒரு ஈச்சப்பழத்தை பிச்சு கொடுக்க யாரும் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செய்திகளை சொன்னாங்க. இந்த தாயை விட அல்லாஹ் இரக்கமானவன் சொன்னாங்க. 2வது என்ன சொன்னாங்க, இந்த தாய் ஒரு ஈச்சப்பழத்தை பிச்சு குடிச்சதுனால அது அவுஜலமா பிகல் ஜன்னா, அல்லாஹ் அந்த தாய்க்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டாங்க. இந்த தாய்க்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டாங்க. சாதாரண அமல் அல்ல சகோதரர்களே. யாரும் தடையாக இருக்கக்கூடாது, தாராளமாக கொடுப்போம். சக்கராத்துல ஒரே ஒரு அமல் தான் கேட்பார், அவருக்கு நேரம் கிடைக்காது. 2 ரக்காத் சொல்வ நேரம் கிடைக்காது.
அவருக்கு ஹஜ்ஜி செய்ய நேரம் கிடைக்காது, அவருக்கு உம்ரா செய்ய நேரம் கிடைக்காது. அவர் என்ன தெரியுமா கேட்பாரு? அவர் அப்படியே சக்கராத்தில் இருந்து கொண்டு சொல்லுவாரு, وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. يا الله, நீ இப்ப கொஞ்சம் நேரம் தந்தா இதை சொத்து அப்படியே எடுத்து இப்படி கொடுக்கறதை மட்டும்தான் சதக்கா. இதுக்கு 2 ரக்காத்துடைய நேரம் போகாது. இப்படி எடுத்து இப்படி கொடுக்கிற சொல்லுவாரு, யா அல்லாஹ், நான் இப்படி சதக்கா கொடுப்பேன்டா சதக்காவுடைய நன்மையை அந்த சக்கராக கற்றுக் கொள்வான். ஒரு வாப்பா சதக்கா கொடுத்தத சுரத்து கலந்து எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். வாப்பா சதக்கா கொடுக்கிறாரு, மகன்மார்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. வாப்பா எப்படி சதக்கா கொடுக்கிறார் தெரியுமா? இதுதான் உலகத்துடைய திட்டம். உலகத்துல சக்காத்தை எடுக்கக்கூடியவங்க இல்லாம போகணும் என்றா இந்த திட்டம் உலகத்துல நிலைநாட்டப்படணும். என்ன திட்டம்? வாப்பாட திட்டம் எப்படி தெரியுமா? வாப்பா அவருடைய ப்ராஃபிட்ல லாபத்துல 3ஆ பிரிச்சு ஒன்ற அவருடைய குடும்பத்தை கொடுத்துருவார், 2வது அவருடைய தொழிலுக்கு கொடுத்துருவார், 3வது ஒரு பங்கு அதை ஏழைகளுக்கு கொடுப்பாரு. அது சக்காத்து போக சதக்கா வாங்கிக்கணும். அது சக்காத்து போக 100க்கு 2.5 வீதம் வேண்டாம், சக்காத்து போக அது சதக்காவாக இருக்கு. என்ன செய்வார் என்றா ஒரு பகுதியை அப்படி ஏழைகளுக்கு கொடுப்பார். பாப்பா திடீர்னு மூத்தா போயிட்டார். இன்னா பலவுனா அம்மா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah إذ أقسموا ليسجننها مصبحين ولا يستثنون فطاف عليها طائف من ربك وهم نائمون فأصبحت كالصريم. சீக்கிரம் 3 அல்லது 4 பிள்ளைகள், ரிவாயத்தில் 5 பிள்ளைகள் வந்திருக்குது. பிள்ளைகள் சொன்னாங்க, எங்களை வாப்பா ஒரு மடத்தனமான ஒரு வேலை செஞ்சாருன்னா, வாப்பா அவர்கிட்ட கிழக்கால சம்பாதிச்சத அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் ஒரு பகுதி அப்படி ஏழைகளுக்கு கொடுத்தார், 2 பகுதி, ஒரு பகுதி அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்தார், ஒரு பகுதி அவருடைய பிசினஸ் கொடுத்தார், ஒரு பகுதி ஏழை கொடுத்தார். மடத்தனமான ஒரு வேலையை செஞ்சார் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் பேச ஆரம்பித்தாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு பிள்ளை, எங்களை வாப்பா செஞ்ச வேலையை நாங்க செய்ய தேவையில்லை. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? எங்களோட தோட்டம் பெருசுதானே, நாங்க காலையில போன எல்லாரும் வந்துடுவாங்க. அல்லாஹ் எது புலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், எந்த மிஸ்கீனும் வீட்டுக்கு வரக்கூடாது, எந்த மிஸ்கீனும் தோட்டத்துக்கு வரக்கூடாது. என்ன செய்வோம்? தஹஜ்ஜதோட தஹஜ்ஜதாக, இரவோட இரவாக பேசி எங்களோட பலன்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம் என்ற முடிவு எடுத்து போற நேரத்துல இளைய மகன் யாராவது ஒரு புள்ள வாப்பா கூட இருக்குதானே, அது அல்லாவுடைய ஒரு சுன்னத்தாக இருக்குது. அந்த புள்ள சொன்னார், இல்ல எங்களோட வாப்பா செஞ்ச வேலை சரியான வேலை, ஒன்ற குடும்பத்துக்கு தந்தாரு, அடுத்தது தன்னுடைய பிசினஸுக்கு போட்டாரு, அடுத்தது ஏழைகளுக்கு தானே கொடுத்தாரு, இது சரியான வேலை தான் செஞ்சாருன்னு சொன்ன அந்த புள்ளைய ஒதுக்கி தள்ளினாங்க. போனாங்க இரவோட இரவாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எந்த விஷயம் வரக்கூடாது, எந்த ஏழையும் வரக்கூடாது. இரவோட இரவா பேசி அல்லாட அதாபு வானத்திலிருந்து இறங்கி இருக்குது, அது வானத்திலிருந்து நெருப்பு வந்திருக்குது, முழு தோட்டத்தை நெருக்கி போட்டு, முழு தோட்டம் சொன்னார், இது எகர தோட்டம் இல்லே, நாங்க மாறி வந்திருக்கிறோம், இரவுதானே. சொன்னார், இல்ல இல்ல எகர தோட்டம் தான். இல்ல இல்ல காலை அடையட்டும் பார்ப்போம். காலை அடைஞ்சு பார்த்தா வந்திருக்கிற தோட்டம் அவங்களோட தோட்டம் தான் நடந்து. சகோதரர்கள், சதகா கெட்ட மௌத்தை இல்லாமலாக்கும், சதகா நோயாளி நோயை நீக்கும், சதகா ஏழையுடைய சதகாவையும் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரும் எங்களுக்கு தாரதை எதிர்பார்க்க கூடாது. எங்களையால நாங்க யாருக்கு கொடுக்கணும்? இந்த மஸ்ஜித் தருவாங்க, இந்த நிர்வாகம் தருவாங்க, இந்த ஏரியால இந்த தனவந்த தருவாங்க. இல்ல இல்ல, இந்த கை என்ற மேலோங்கும் கையாக இருக்கணும், நான் கொடுக்கணும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோட வாழ்வோம் என்றா சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்தாளி வந்த நேரத்துல நபியும் ஒரு சஹாபி கிட்ட கொடுத்து அனுப்பினார். அவர் சேர்த்து மனைவி கிட்ட கேட்டார், என்ன இருக்குது? குழந்தையுடைய சாப்பாடு தான் எப்படி தியாகமா இருக்குன்னு கேட்டுப்பாங்க. அந்த தாய் சொன்னா குழந்தைய தூக்க போட்டுருவோம், நபியுடைய விருந்தாளியை கவனிப்போம். இந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், கணவன் மனைவி. விளக்க சரி செய்யற மாதிரி அதை அழைச்சிருக்க, அதை நூற்று போட்டுட்டாங்க. அந்த விருந்தாளி சாப்பிட்டுட்டான். இந்த விடயம் கணவன் மனைவி மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ்
இந்த விடயத்தை அந்த இடத்திலேயே மூடி மறைக்க விரும்பல. இந்த விடயம் இங்க மட்டும் இருக்கணும் என்றதெல்லாம் விரும்பல. அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி தெரியுமா? கியாமத் நாள் வரைக்காட்டும் ஓதுற குர்ஆன்ல இந்த 2 பேரும் பசியோட குழந்தைய பசியோட படித்தாங்க தானே, இந்த 2 பேரும் கியாமத் நாள் வரைக்காட்டில் பேசப்படணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கினான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவங்களுக்கு பசியோட அவங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துல மற்றவங்களை முற்படுத்தினாங்க. இந்த செய்தி எல்லாம் குர்ஆன்ல இறக்கினான். அப்படி அவங்க சொன்னாங்க, நீங்க 2 பேரும் செஞ்ச சதகாவை அல்லாஹ் விரும்பிட்டான், அதனால குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கிட்டான் என்று சொன்னாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் வித்தியாசங்களே, நோம்புல மட்டும் கொடுக்கறது அல்ல, ரமதான்ல மட்டும் அல்ல, தேவை உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தேவை உள்ளவங்களை பார்த்து நாங்க கொடுப்போம் சதகா. இந்த சதகா எங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சேர்க்கும். இந்த சதகா நரகத்தை ஹராமாக்கும். இது 1வது விடயம். 2வது விடயம் சகோதரர்களை நல்லா கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில 2வது அமல் இருக்குது. இதை எல்லாரும் கொஞ்சம் உள்ளத்தோட கேளுங்க. ஏண்ட உம்மா வாப்பா இதோட இருக்கிற நேரத்துல என் உம்மா வாப்பா எனக்கு பார்க்க கிடைக்கலா, என் உம்மா வாப்பா இதோட இருக்கிறாங்க, ஆனா இன்னும் பெருநாள் வந்து நான் என் உம்மா வாப்பாவை சந்திக்கல, என் உம்மா வாப்பா கிட்ட போகல, என் உம்மா வாப்பாக்கு என்ன தேவை கேட்டு கேட்கல, அவங்க எங்கெங்கயோ எத்தனையோ நானமார்கள்ட்ட வீட்டுக்கு போயிட்டாங்க, ஆனா நான் போயிட்டு சந்திக்கல. அதெல்லாம் பாதுகாக்கணும். எங்களைய வளர்த்து ஆளாக்கினாங்க, அவங்க சாப்பிடாம எங்களுக்கு சாப்பாடு தந்தாங்க, அவங்க பழைய உடுப்பு உடுத்துக்கொண்டு எங்களை புதிய ஆடை அணிச்சு எங்களை அப்படியே குற்றத்துக்கு மேல ஏற்றி எங்க மகனை பாருன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட வாப்பா உம்மா உயிரோட இருக்கிறாங்கன்றா உலகத்திலே பெரிய சொர்க்கம் அவங்க தான். ஒரு சஹாபி வந்து கேட்டா, யார சொல்லலாம், என் உம்மா வாப்பாக்கு நான் என்ன செய்யணும்? பெரிய பட்டியல் எதிர்பார்த்தார். பெரிய பட்டியலை நபியோக போடுவாங்கன்னு நினைச்சார். ஆனா நபியோக என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் தான் உன்னோட சொர்க்கம் நரகம் சொன்னாங்க. அவங்க எங்களை வளர்த்துட்டாங்க. எங்க மகன் இப்படிப்பட்ட ஒரு மகனா வரணும் என்று சொல்லிட்டு வெயில் மழை என்று பார்க்காம பல நாட்கள் பசியோட இருந்தாங்க, பல நாட்கள் தூக்கத்தை தியாகம் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட உம்மா வாப்பா யாருக்கெல்லாம் இருக்குதோ வாலிபர்களே நல்லா கேட்டுக்கோங்க. உம்மா வாப்பா அவங்களுக்கு இருக்குதா? அந்த உம்மா வாப்போட காலடியில போயிட்டு உட்காருங்க. அவரோட கை எடுத்து, அவரோட கை எவ்வளவு கனமாக இருக்குது, எங்களுக்காக கஷ்டப்பட்டீங்களே, அவங்களோட நெற்றி அப்படியே முத்தமிடுங்க. அவங்களோட கைய கனமான கைய பாருங்க, எங்களுக்காக தியாகம் செஞ்சீங்களே. உம்மா உங்களுக்கு என்ன வேணும்மா? பாப்பா உங்களுக்கு என்ன வேணும்? பாப்பா உங்களுக்கு மருந்து எடுத்து தரணுமா? உங்களுக்கு ஆடையெல்லாம் பழசா இருக்குது, நான் வாங்கி தரேன் பாப்பா என்று கல்வால சொல்லுங்க. அந்த உம்மா வாப்பாவுடைய கல்வி புரிஞ்சா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண விடயம் அல்ல. நீ என்னையத்தான் வணங்கணும் அல்லாஹ் கஷ்டம் வைத்ததுக்கு போற என்ன தெரியுமா சொல்றான்? உம்மா வாப்பாவோட அடுத்த கட்டம் சொல்லுறிய சொல்லல, நோங்க சொல்லல. உம்மா வாப்பாவோட உபகாரமா நடந்துக்கோங்க, அன்பா நடந்துக்கோங்க, இறக்கமா நடந்துக்கோங்க. சுபஹானல்லாஹ், நீங்க எத்தனை பேர் பார்க்கிறோம் சகோதரர்களே, எத்தனை பேர் தாய்க்கென்று நேரம் கொடுக்கிறோம், தந்தைக்கென்று நண்பனுக்கு நேரம் கொடுக்கிறோம், தொழிலுக்கு நேரம் கொடுக்கிறோம். என் உமாக்கென்று இந்த நாளை நான் கொடுத்திருக்கிறேன், என் லீவு நாள்ல ஒரு நாள் பூர்த்தியா என் உமா வாப்பக்கிட்ட நான் இருப்பேன். எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரர்களே? உலகத்துல ஆகப்பெரிய பட்டம் என்ன பட்டம் தெரியுமா? உலகத்துல மிகப்பெரிய ஒரு பட்டம் இருக்கும் என்றால் அது சஹாபி பட்டம் தான். நபி ஈமானோட பார்த்துட்டா இதை விட பெரிய பட்டம் இருக்காது. ஆனா யமன்ல இருந்து எத்தனையோ பேர் நபியை பார்த்து சஹாபி என்ற பட்டம் எடுத்துட்டாங்க. ஒரு சஹாபி உம்மாட சிதுமத்தில் இருக்கிறார், அவர் தான் கருண் கோத்திரத்தை சார்ந்த யமன் நாட்டுடைய உவைஸ். அவர் இருக்கிறார் உம்மாட சிதுமத்துல. அல்லாஹ் அக்பர். உம்மாட சிதுமத்தால அவருக்கு நபியை பார்க்க கிடைக்கல. ஆனா சொல்லலாம் அவருக்கு விளங்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, நபியுடைய கடைசி காலம் மூத்தா போகிட்ட உமரே ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க என்று கூப்பிட்டு, உமரே உவைஸ் என்ற இருக்கிறார் யமன்ல, தாயுடைய சிதுமத்துக்காக வேண்டி இருக்கிறார், என் முகத்தை அவருக்கு பார்க்கலும், ஆனா அவர் உம்மாவை பார்த்து கொண்டிருக்கிறார். உமர், நீங்க சொர்க்கத்தை கொண்டு நன்னாள் சொல்லப்பட்டவர் தான்,
எனக்கு போற நபி வாழ்ந்தா அது நீங்களாக இருக்கும். நீங்க ஒரு பாதையில போனா ஷைத்தான் இன்னொரு பாதையில போவான். ஆனா உமரே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அந்த உவைஸ பார்த்தா நீங்க உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோங்க, அவர்கிட்ட துவா கேட்டுக்கோங்க. அவர் உங்களுக்காக துவா செஞ்சா துவா கபூலாகும் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இது புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ். இதுக்கு எத்தனை உலமாக்கு தர செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அவர் வாழ்க்கையில கண்ட தாய மட்டும், கஷ்டமான தாய எப்படி பார்த்தால் தெரியுமா? எந்த துடிப்பும் இல்லாம, முக கழிப்பு இல்லாம அவர் தன்னுடைய தாய் இதுதான் எங்க சொர்க்கம் என்று பார்த்தார். இதுதான் எங்க சொர்க்கம் என்று பார்த்தார். யார்கிட்ட உமா வாப்பா மூத்தோ கேளுங்க, இம்மா நாள்ல யாருலாம் உனக்கு பக்கத்துல என் உமா வாப்பாக்கு ஜன்னத்தில் பெருதோக்கக்கூடியாருதா, உன பக்கத்துல என் உமா வாப்பா வச்சியாருதா, நபிமார்களோட நெய்யாருதா என்று கேட்டு பாருங்க. அல்ல அந்த துவா கபூல் செய்வார். சொன்னாங்க, சொர்க்கத்துல என்ன நான் பார்த்தேன், பார்க்கிற நேரத்துல இன்னும் நான் ஒவ்வொரு சப்தம் கேட்கிறேன். ஒரு காரியுடைய சப்தம் கேட்டேன். நான் கேட்டேன், ஜிப்ரீல் இது யாண்ட சப்தம் ஜிப்ரீல்? இது சப்தம் ஒன்று கேட்குது. அந்த கிராஸ் ஒரு அழகான கிராஸாக இருக்குது. இந்த கிராஸ் சொர்க்கத்துல கேட்குது. யார்ட கிராஸ் என்று கேட்ட நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது யார்ட கிராஸ் தெரியுமா? இது உங்களோட இருக்கிற ஒரு சஹாபிய கிராஸ் தான். உங்களோட இருக்கிற ஒரு சஹாபி, அவர் ஓதினா சொர்க்கத்துல சப்தம் கேட்கும். அவர் யார்? கிராஸ் தான் அது. அவர் என்ன தெரியுமா செய்வார்? அவர் உம்மாவுடைய சிதமத்துல அப்படியே எழுதுவார். சகோதரர்களே, நான் கொஞ்சம் முயற்சி பார்க்கணும். அவருக்கு உம்மா சொல்றது ஏதாவது கேட்கறதாக்கி கிட்ட இருந்த தான தம்பி கிட்ட தங்கத்தை கூப்பிட்டு கேட்பாராம், உம்மா சொன்னது எனக்கு விளங்கல்ல, நீங்க உம்மா சொன்னதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. உம்மா கிட்ட கேட்க மாட்டார். அந்த சகோதரர் எத்தனை பேர் தன்னுடைய தாய்க்கு கையோடு அடிக்கிறாங்க, எத்தனை பேர் காலாலம் மிதிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் உம்மா சாப்பிட்டாங்களான்னு பார்க்கல, எத்தனை பேர் கண்ணீர் வலிக்கிறாங்க. உம்மா பாப்பா இல்லாதவங்கள்ட்ட கேட்டு கேளுங்க, அந்த உள்ளம் சொல்லும் உம்மா பாப்பா உனக்கு உலகத்தில் இருந்தா அதுதான் உங்க சொற்கள் என்று சொல்லுங்க. இதுதான் ஹதீஸ், இதுதான் ஹதீஸ். சகோதரர்களே, சகோதரர்களே, இதோட நான் முடித்துக் கொள்வேன். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா மௌத்தா போன நேரம் பல நாட்கள் அழுந்தாங்க. அழுந்து 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 சொன்னார், நீங்க பெரிய இமாமாக இருக்கிறீங்க, எங்களுக்கு பயான் செய்றீங்க, நீங்க எப்படி அழுவுறீங்களே, உங்களோட உம்மா மௌத்துக்கு நீங்க எப்படி அழுவுறீங்களே? என்ன தெரியுமா சொன்னாங்க? சொன்னாங்க, உம்மா வாப்பா எனக்கு 2 சொர்க்கம், ஆனா உம்மாவுடைய மௌத்தோட அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஒரு வாசலை மூடிட்டாங்க இல்லையா, அதனாலதான் நான் அழுவேன்னு சொன்னாங்க. உம்மாவுடைய மௌத்தோட சொர்க்கத்துடைய ஒரு வாசல் எல்லாம் மூடிட்டாங்க. அல்லாஹ் நபியாக்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த 2 அமலை நல்ல உள்ளத்துல ஆணித்தரமா பதிய செய்ய. 1வது சதகா, கெட்ட மௌத்த கழிக்கும். சதகா நோயாளிகளுடைய நோயை நீக்கும். சதகா சொர்க்கத்துடைய வாசலை திறந்து தரும், நரகத்தை மூடும். 2வது உம்மா வாப்பா இருக்கிறவங்க மிச்சம் கவனமாக இரக்கமா அன்பா நடந்துக்கோங்க, அன்பா நடந்துக்கோங்க. யார்கிட்ட உம்மா வாப்பா மௌத்தோ அல்ல அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். உம்மா வாப்பாவுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஏல உம்மா வாப்பா என்னோட இரக்கமா நடந்தது போல நீயும் இரக்கமா நடையா அல்லாஹ் என்று கேளுங்க. அல்லாஹ் துஆவை கபூல் செய்வான். ரப்பிர்லி வலிவான் செய்யன்னு கேளுங்க. ஏத பாவத்தை மன்னிச்சுடு, ஏத உம்மா வாப்பட பாவத்தை மன்னிச்சுடு. என்ன எங்கேயோ தூக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, அந்த சாய் தந்திர மறந்துடவானும். சகோதரர்களே, கடைசியாக யாருடைய வாழ்க்கை முழுக்க ரமதான போல இருக்குமோ, 29வது நாளைக்கு பெருநாள் வரும், அந்த பெருநாள் எப்படி சந்தோஷமோ அத போல யார்ட வாழ்க்கை முழுக்க ரமதான போல கழிப்பாரோ பக்குவமா அப்படின்றதா அவருடைய மௌத்து பெருநாள போல இருக்கும் என்றதை சொல்லிக் கொண்டே சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கைய நாங்க சீராக்கிக் கொள்வோம், எங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவங்களை யாருலா பாவ கரைகளை போட்டுவாயாக. நல்ல நிறைய பாவங்கள் செஞ்ச பாவங்கள் யாருலா எங்களை பாவங்களை மன்னிச்சு
மன்னிச்சியாங்களா, எங்களை குற்றம் குறைகளை மன்னிச்சியாங்களா, எங்களை மேலான சொர்க்கத்தை தந்திரியாங்களா, நரக விடுதலையை தந்திரியாங்களா, பாவத்திலிருந்து பாதுகாக்கிறியாங்களா, பாவம் செய்யறதுக்கு கஞ்சி முட்டும் அளவு கூட யாருலா நேரத்தை தந்துடாதையாங்களா, பாவத்துல வெறுப்பதாயாங்களா, நன்மையில விருப்பத்தை தாயாங்களா, சீதேவிகளான தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சியாங்களா, அவர்கள் பெற்றிருந்த சீதேவிகள் யாருலா, எங்களை அவங்க பக்தியோடு இருந்து பார்ப்பாங்க யாருலா, எங்களுக்கு புதிய உடுப்பு கொடுத்து அவங்க யாருலா பழைய உடுப்பு கொடுத்தாங்க யாருலா, யாருலா பல நாட்கள் வைத்தியசாலையில் இருந்து எங்களை பார்த்தாங்க யாருலா, அப்படிப்பட்ட சீதைகளுடைய பாவங்களை மன்னிச்சியாருலா, யாரெல்லாம் மூத்தாங்கிட்டாங்களோ அவருடைய கபர்களை மேலான சொர்க்கத்தின் பூஜோடியாக ஆக்கியாருலா, மேலான ஜன்னத்தில் பெருந்தோசம் பாக்கியாருலா, யாரெல்லாம் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சீதைகளோட ஆயுள் ஈடுபடியாள்லா, அவருடைய வாழ்க்கையில வர்க்க செய்யாள்லா, இறக்கமுள்ள நாயன் கண்குளிர்ச்சியான குழந்தைகளை தாயாள்லா, கண்குளிர்ச்சியான குழந்தைகளை தாயாள்லா, இறக்கமுள்ள நாயன் நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கியாள்லா, முழு உலக மக்களையும் யாழ்லா, அனைவர்களையும் யாழ்லா மேலான மேலான ஹிதாயத்தை கொடுத்துறியாள்லா, ஹிதாயத்தை கொடுத்துறியாள்லா, யாழ்லா முஸ்லிம் நாடுகளை பாதுகாத்துறியாள்லா, கஸ்ஸாவுடைய மக்களை பாதுகாத்துறியாள்லா, பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துறியாள்லா, எத்தனையோ பெண்கள் விதவிகளாக ஆகிட்டாங்க யாழ்லா, எத்தனையோ ஆண்கள் மனைவி பிள்ளைகள் இல்லாமல் தனித்து இருக்கிறாங்க யாழ்லா, எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தையர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க யாழ்லா, அந்த சீதைகளுக்கு உதவி செய்யாள்லா, நோம்பு குடித்ததும் தண்ணீரை கொண்டு யாழ்லா, நோம்பு திறந்ததும் தண்ணீரை கொண்டு யாழ்லா, அவர்களுக்கு மேலான வர்க்க செய்யாள்லா, அந்த கல் நெஞ்சம் உடையவர்களுக்கு ஹிதாயத் இருந்தா ஹிதாயத்தை புரியாள்லா, அல்லா நீ அவர்களை பொறுப்பெடுக்கிறியாள்லா, நீ பதில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கினாய் யாழ்லா, யாழ்லா அப்ரஹாவுடைய அந்த மன்னனை நீ அழிச்சு காட்டினாய் யாழ்லா, இறக்கமுள்ள நாயனே அவர்களுக்கு பொறுப்பாக இருந்தியாள்லா, யாழ்லா எங்களுடைய நிலைமைகளை சீராக்கியாள்லா, நீங்கள் உம்மத்தை பாதுகாக்கிறியாள்லா, வாலிபர்களை பாதுகாக்கிறியாள்லா, பெண்களை பிள்ளைகளை பாதுகாக்கிறியாள்லா, மஸ்ஜிதுகளை